அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணன் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் வந்து 2BHK உள்ள அருமையான வரைபடத்தை பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக கிரக பிரவேசத்தை தவிர்க்கவும், தலைவாசல் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. வேறு நிலையெல்லாம் வைக்கலாமா, ஜன்னல் வைக்கலாமா, தலைவாசல் வச்சுட்டு வைங்க. சென்ட்ரிங் போடலாமா, தாராளமாக போடலாம். அதுக்கப்புறம் கீழே 1.5 இன்ச்சு போடலாம். மிச்சம் இருக்கிற தரை அமைக்கிறது, டைல்ஸ் அமைக்கிறது, இந்த வேலைகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ பெருமாள் வழிபாடு, அதாவது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலையை 2 மாலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாலையை கொண்டு உங்கள் வீட்டில் தலைவாசலில் போடுங்க. வீட்டில் குடியிருக்கிற வீடாக இருந்தால் அங்கே நீங்கள் தலைவாசலில் நீங்கள் பெருமாளுக்கு அணிஞ்சிருந்ததை போடலாம். வீடு கட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா தலைவாசலில் கொண்டு போடுங்க. இப்போ வரைபடத்தை பார்ப்போம். இந்த வரைபடம் 26 37 121 குழி. ஸோ 34 இன்ச்சுக்கு 34 தான் நான் வகுக்கிறேன். அதில் கிடைத்ததான் மிச்சம் 1 கருடமனை. உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும், செல்வந்தர்களாக இருப்பார்கள். 67 வருடம் இந்த கட்டிடம் நலமாக சேமமாக செல்வ செழிப்பாக இருக்கும். தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்திலும், ஈசான மூலை வாயுமூலை பின்புறத்தில் வரும். 5Gயில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3ம் ஈசானத்தில் இருக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டிக் டேங்கும் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருக்கணும். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தான் 5G. 4Cங்கிறது 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது. 3R ரிஷபராசிக்கும் கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசைக்கு உண்டான செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தெற்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை, கடை யோகம். இப்போ வீட்டுக்கு உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கோயிலும் வர்ணமும் சொல்கிறேன். வீட்டினுடைய தலைவாசல் முன் முகப்பில் கேட்டு போட்டிருக்கோம். போர்ட்டிகோ 16:30க்கு 9, வெராண்டா 6க்கு 10, மாடிப்படி இப்படி அருமையாக திருப்பிடலாம். 17:30க்கு 10 ஹாலு. பூஜை அறை ஈசானத்தில் இப்படி இழுவையாக போட்டிருப்பாருங்க. 8க்கு 4:45 ஜன்னல் கொண்டது. பூஜா ஈஸ்ட் ஃபேஸிங். நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கனாக்கா, ஈசான மூலையில் பூஜை அறை அமைச்சோம்னாக்கா வாசல் தெற்க பார்த்து இருக்கே சார், இப்படி இருக்கலாமான்னு கேட்குறாங்க. ஈசான மூலையில் பூஜை அறை அமைத்தால் தெற்குத்தான் உங்களுக்கு தலைவாசல் வரும். அது சரியான ஒரு திசை, அது சரியான ஒரு அமைப்பு தான். 2 ஜன்னல் வைங்க. ஈசானத்தில் பூஜை அறையில் ஜன்னலே வைக்காமல் இருந்தால் அப்போ ஈசானம் அடப்பாக போயிடும். தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு ஜன்னல், ஆர்ச் ஓப்பன். கிச்சன் அக்னி மூலையில் 8க்கு 10 அருமையாக 2 ஜன்னல்கள் கொண்டது. ஹாலில் இருந்து பெட்ரூம் 10க்கு 16 ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம். இந்த இடத்துல பீரோவை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். 7க்கு 5 டாய்லெட். அதுக்கப்புறம் வாயு மூலையில் 16க்கு 8 ஒரு பெட்ரூம், பீரோ. அதுக்கப்புறம் 7க்கு 4:45 ஒரு டாய்லெட். நார்த்து சவுத்து தான் டாய்லெட்டு இருக்கணும், மங்கு இருக்கணும். இதுதான் உள் அமைப்பில் இருக்கிற ஒரு அளவுகள். இன்னர் அளவும் அவுட்டர் அளவும் சரியாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்னன்னாக்கா, இந்த தெற்கு திசைக்கு உண்டானது முருகப்பெருமான். அறுபடை வீடுகளில் ஒருபடை வீட்டில் கண்டிப்பாக வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது போங்க. இஞ்சிக்கு உகந்த மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவசியமாக நீங்கள் முருகனை கண்டிப்பாக போய் வழிபாடு வேணும். முருகர்னு சொல்லுவாங்க, முருகன் கூட சொல்ல மாட்டாங்க, மரியாதையாக சொல்கிறதுக்காக. அதனால் பழனி முருகனை போயிட்டு நீங்கள் அவசியமாக வழிபாடு செய்யுங்க. ஆவினன்குடி போயிட்டு மேலே மாலையில் கண்டிப்பாக ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வாங்க. இரவு பள்ளியறை பூஜை நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதுலேயும் கலந்துக்கோங்க. தேர் இழுங்க, தங்கத்தேர். இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்களான்னு தெரியல, கேட்டுக்கோங்க. அப்படி இருந்தால் அதையும் செய்யுங்க. செவ்வாய் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிக்க. இப்போ கருட மனை 67 வருடம் சொல்லியிருக்கேன். அரசு கட்டிடங்கள் வாஸ்துப்படி இருந்தால் வீடு கட்டுறவங்களுக்கு எந்த விதமான குறையும் வராதுங்க. அரசு கட்டிடங்கள்னால் இப்போ கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, பிளான் அப்ரூவல் செய்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ டவுன் பிளானிங் செக்ஷனில் இருக்கிற ஆஃபீஸ் சரியான ஒரு நிர்வாகத்திற்கு உண்டான இடமாக, அதாவது கன்னி மூலையிலையும் ஈசானத்தில் அதனுடைய ஸ்டாஃப்ஸும் கன்னி மூலையில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, கமிஷனர், அந்த டோட்டல் பில்டிங்குடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த ஊருக்கு உண்டான அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி அங்கே இருந்தாக்கா
எந்த விதமான வயலேஷனும் இருக்காதுங்க. ஸோ கட்டடங்கள் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதன்படி கட்டிக்குவாங்க. நம்ம வந்து எப்படி நம்ம அப்ரூவல் கேட்குறோமோ உடனே கிடைக்கும். அப்போ கரசு கட்டடங்கள் எல்லாமே வாஸ்துப்படி இருந்தால் வருவாய் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நிறைய கட்டடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ் டேக்ஸே போடாமல் நிறைய பில்டிங் இருக்குது, ட்ரைனேஜ் கட்டாமல் இருக்கிறாங்க. அரசே ஃபாலோ பண்ண முடியல, மக்களும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அப்போது நம்ம இந்த அரசு கட்டடம் சரியாக இருந்தால் வருமானம் அதுவாக வந்து சேரும். ராகு திசை யாருக்கு யோகம், அது நான் வந்து முதவே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. ராகு திசை அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திசை நடந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் பிறக்கும்போது ஒரு திசையில் பிறப்பீங்க, அப்போ ஒவ்வொரு திசையாக வரும். இப்போ ராகு திசை வந்து எப்போ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, ஒரு மிடில் ஆஃப் த ஏஜில் வந்து ராகு திசை வந்தால் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். ராகு போர் கொடுப்பார் இல்லை, கேது போர் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து இரட்டிப்பான வருமானத்தை கொடுக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை வரும், ராகு திசை கம்ப்ளீட்டாக வந்து நிறைய கொடுத்துட்டு குரு திசை வரும்போது எல்லாமே காலி பண்ணிடும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து எப்படின்னாக்கா உபரி பணமாக வந்திருக்கு. நாம் வந்து பிறரை கெடுத்து நம்ம வருமானத்தை செய்திருந்தோம்னா, அந்த லஞ்சம் மாதிரி வாங்கியிருந்தோம்னா குரு திசை வந்தோம்னா கம்ப்ளீட்டாக அழிச்சிருங்க. அதனால் வந்து ராகு திசை உங்களுக்கு வந்து இரட்டிப்பான வருமானத்தை கொடுக்குமே தவிர, நீங்கள் இப்போ வந்து வெளிநாட்டு தகவல் தொடர்பு மையத்தில் ஏதோ ஒரு இதில் நீங்கள் வந்து உயர்வான ஒரு பதவியில் இருக்கீங்க, நல்ல வருமானம், நீங்கள் சொல்லியே உங்களுக்கு சம்பளமாக வந்து நிறையா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து கெட்டு போகாதுங்க. அது கெட்டு போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன? ராகு திசை நடந்து அப்போ வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு நிறைய ராகு திசையில் எங்ககிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 300 கோடி ரூபா அவங்ககிட்ட சொத்து இருந்ததான். ஸோ 300C, ஆனால் இப்போ 100C தான் இருக்குது. ஸோ 300Cயில் வந்து 200C வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ராகு திசை நடந்துச்சு சார்ன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ கன்னி மூலையில் கக்கூஸு, பாத்ரூமு, அதுக்கப்புறம் செப்டி டேங்க், ஏனைய தவறுகள் எல்லாமே அவங்க வாழ்ந்த வீட்டில் இருந்துச்சு. இப்போ அவங்க குருதசை வந்ததுக்கப்புறம் ஈசான மூலையில் வந்து நீங்கள் பூஜை அறை வைங்க, ஈசானத்தில் எங்கள் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வைங்க, கன்னி மூலை காலியாக விட்டுறாதீங்க அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அப்போ கன்னி மூலையில் அப்போ விட்டுட்டாங்க, ஆனால் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த தவறினால் பல வழிகளில் வந்த வருமானத்தில் ஒரு பகுதி போயிடுச்சு பாருங்கள். அப்போ இந்த வரைபடத்தில் ராகு திசைங்கிறதுக்கும் ராகுவனுடைய பாகம்ங்கிறது, ஸோ கன்னி மூளைக்கு உண்டான ஒரு ராகு, கட்டில் இங்கே அமைச்சிருக்கீங்க, பீரோ இங்கே வச்சுருக்கீங்க, இதனுடைய வாசல் இங்கே வச்சுருக்கீங்க, ஈசானத்தில் பூஜை அறை வச்சுருக்கீங்க, நல்ல மாதிரியான ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து தங்கும். ஸோ அதில் வந்து ராகு திசை கொடுத்தது குரு திசை நிச்சயமாக 100% எடுக்காது. ராகு உங்களுக்கு அள்ளி கொட்டிருங்க. ஸோ அது வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தாவாக இருக்கீங்க, நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, ஆயிரக்கணக்கில் தான் நீங்கள் வருமானம் வாங்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒரு 10 கோடி ரூபா சொத்து உங்கள் கையில் இருக்குது. ராகு திசை முடியும் போது அது வந்து 100 கோடியாக கூட மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ராகு திசை தாங்க. இந்த முகேஷ் அம்பானி குரூப்புக்கு வந்து ராகு திசை தான் வந்து அம்பானி அவங்க, அதாவது இப்போ அவங்க ஃபாதர் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு வந்து ராகு திசையில் தான் கிடச்சிது. விஜய் மல்லையாவுக்கு ராகு திசையில் கிடச்சிது. இது மாதிரி ராகு திசையில் கொடுக்குறத வந்து சரியாக பயன்படுத்தினாக்கா நிச்சயமாக நம்ம ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இருக்காது. ராகு போர் கொடுப்பார் இல்லை, நம்ம தவறான வழியில் நமக்கு பணம் வரும் அப்படின்னு நிறைய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தவறு. அந்த வீட்டையும் நீங்கள் சரியாக வைத்து கொண்டால் ராகு நிச்சயமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இப்போ ராகு திசையை நான் சொல்லியிருக்கேன், இந்த கருட மனை பொருத்தங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி பொருத்தம் வந்து இதுக்கு இந்த பில்டிங்க்கு வந்து 9 பொருத்தம் இருக்குது. அதாவது 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இந்த மனைக்கு இருக்குது. இது ஒரு அருமையான சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு வரைபடம். ராகு திசைக்கும் ராகுவுக்கு உண்டான மூளை கன்னி மூளையும் வீட்டில் நல்லா இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ராகு ஜாதகத்தில் 3, 6, 11 இருந்தால் யோகம். ராகு காற்று ராசியிலையோ நீர் ராசியிலையோ இருந்தால் நீங்கள் வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ நீங்கள் வீடு வாங்கி இடத்துல கட்டுவீங்க. இதுதான் இந்த ராகு திசைக்கு. ராகு திசை வந்துருச்சுன்னு அச்சப்பட வேண்டாம், பெரிய கட்டடங்கள் கட்டுவீங்க, நலமாக இருப்பீங்க. குரு திசை வரும்போது கொடுக்க மாட்டார், அள்ளிட்டு போயிடுவாருங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த வரைபடத்தை பார்த்துருக்குறோம். அடியேன் இதே மாதிரி நிறைய அன்பர்களுக்கு வரைபடம் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்.
இன்னர் டைமென்ஷன், அவுட்டர் டைமென்ஷன், குழி கணக்கு, ஜாதகம், மூளை, இந்த 5மே நாங்கள் பார்த்து உங்களுக்கு வீடு கட்டி இந்த வரைபடத்தை அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கும் 9003342 நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், எங்களிடம் வரைபடம் வாங்கி கொள்ளுங்கள். என்கிட்ட ஒரு என்ன செய்கிறேன்னாக்கா, என்கிட்ட வரைபடம் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஆகிய எல்லோரும் நலமாக இருக்கணும், சேமமாக இருக்கணும். என்கிட்ட வரைபடம் வாங்குபவர்களும், என்னுடைய வீடியோ பார்ப்பவர்களும், என்னிடம் வீடு வாங்கியவர்களும், வீடு கட்டியவர்களும் எம்பெருமான் சிவபெருமான் நல்லா வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது தினம் பூ வைத்து நான் பூஜை செய்கின்றேன். அதனால் அவசியமாக வாய்ப்பு இருக்கிறவங்க எம்பெருமான் சிவபெருமான் கருணையில் அடியேன் வரைபடம் உங்களுக்கு அமைத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு அழைப்பிடுங்க. ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வச்சு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிளானுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.